ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री योगिराम सूरत कुमार सद्गुरुवे नमः। विठलापुरम पांडुरंग பெருமானே நமோ நமக நமோ நமக। அன்பார்ந்த புண்ணியாத்மாக்களே, இன்னைக்கு நம்ம இருக்கிறது விட்டலாபுரம். விட்டலாபுரம் தென்னாட்டுல உள்ள ஒரு திருப்பதி மாதிரி. திருப்பதி மாதிரி விட்டலாபுரத்துக்கு கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா வந்தது இல்லை. நம்ம பகவானுடைய அருள் குழந்தை மூலமாக அடியனுக்கு தெரிய வந்தது. இன்னைக்கு ஒரு 5, 6, 7 ப்ரோக்ராம் தூத்துக்குடியில போட்டிருந்தோம். அதெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு உடனே அறுவடை அடிச்சு வந்தோம். காரணம் என்ன, தேடி தேட ஒண்ணா பொருளை தேடி கண்டு கொண்டேன். சாமி இருக்கும்போது அவர் 2 சம்பவத்தை பண்ணார். அவர் பாய் போட்டிருப்பார், பாய்க்குள்ள 10 பாக்கி 10 ரூபாய் 20 ரூபாய் எல்லாம் ஓரம் கட்டி வச்சிருப்பார். you must go to Pandharpur. I don't know how to go. Don't worry, my father will guide you and take you there. பஜனை குரூப்போட போறோம். அப்ப அந்த டைம்ல விட்டலாபுரம்னு சொல்லுவாங்க. ஜேகேடி எல்லாம் படிக்கும்போது சொல்லுங்க, குருஜி முரளிதர சுவாமிகள், அதே போல பூஜ்ய சுவாமிஜி கிருஷ்ணபிரேமி மகராஜ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்ப தேடி தேட ஒண்ணா பொருள் இப்பதான் கிடைச்சு. உண்மையிலே பேரானந்தம். என்ன வேணுமோ கேட்கலாம். எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் நாங்க வந்து ஒரு வார்த்தை சொல்ல முடியாது. கண்டிப்பா நீங்க எவ்வளவு தவிச்சிருப்பீங்கிறது இப்ப தெரியுது. எவ்வளவோ அடியார்கள் இருந்தோம். அந்த இதுக்கு அந்த நேரம் இப்பதான் சுவாமி கொண்டு விட்டுருக்காரு. எங்களுக்கும் இந்த பண்டரிபுர பக்தியை வச்சு என்ன ஹிந்தியை படிக்க விடாம ஆக்கி, இல்லைன்னா ஹிந்தி படிச்சுட்டு போனா எல்லாமே படிக்கலாம், மராட்டி படிச்சிருக்கோம், தமிழ்ல எழுதி படிச்சு இப்பவும் அந்த பஞ்சனையில நாங்க அதை பாடுவோம். இது சுவாமியுடைய இது. யூ மஸ்ட் கோ டு பண்டரிபுர். இது காசும் கொடுத்து அனுப்பினார். நாங்க ஒரு 7-8 பேர் போனோம். நீ வரல இல்லையாப்பா? அப்ப அந்த வந்து அவ்வளவு இருக்கும் அந்த பக்தியை ஊட்டினார். அப்போ இப்படி விட்டலாபுரம் இங்கே இருக்கும்போது இது பார்த்தா எனக்கு ரொம்ப ஆனந்தம். எப்படி சொல்ல, நோ வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிரஸ் மை ஃபீலிங். என்ன ப்ரீவியஸ் கனெக்ஷன் சொல்ல, பூர்வ ஜென்ம புண்ணியம் இது உன்னை கண்டது, இது பூர்ண ஜென்ம வாசனையில் அருகில் வந்தது. எழுத்துச்சித்தர் பாலகுமாரி எழுதியிருப்பார். அன்பார்ந்த புண்ணியாத்மா. அதுல முக்கியமான ஒரு செய்தி, கோமதி அம்மாவுக்கு சுவாமியுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக பொங்கி தழும்பி திருவண்ணாமலே கிடைச்சிருக்கு. சித்தியான உடனே கிடைச்சிருக்கு. அதை கொஞ்சம் சொல்லுங்க. நமஸ்காரம். ஜெய் பாண்டரங்க மகராஜுக்கு ஜெய். தாமிரபரணி ஸ்ரேயத்திற்கு ஜெய். அடியன் கோமதி ஜானகிராமன், விட்லாபுரம் என்னுடைய ஊர். 2012, 2013 அந்த ஆண்டு சமயம் எனக்கு என்னோட கல்யாண பாக்கியத்துக்காக மகான் அகத்தியர் வந்து திருவண்ணாமலை கிரிவலம் வரணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தார். அந்த சமயம் போறச்ச வந்து என்ன நடுநிசிங்க யாமம் 1:45 கிரிவலம் வந்து வரணும்னு சொல்லிட்டு என்னுடைய மகான் அகத்தியர் வந்து கட்டளையிட்டு இருந்தார். அதன்படியே நாங்கள் எல்லாம் போயிருக்க சமயம் சில விஷயங்கள் வந்து உனக்கு வந்து தெரிய வரும் அப்படின்ட்டு சுவாமி அகத்தியர் சொல்லியிருந்தார். அது என்னங்கிறது நீயே பார்த்து உணர்வே அப்படிங்கிறச்ச நாங்களோட வந்து அது நிசப்தமா நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுபடியே வந்து அவர் வாக்குப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம். கொஞ்சம் தூரம் போன உடனே என்னுடைய சகோதரர் மீனாட்சுந்தர மணிவண்ணன் அவர் வந்து இப்போ ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்க போறது, கவனமா நீ வந்து சூஷ்மத்தை உணரணுங்கிற நேரம் வந்து வந்திருக்கு உனக்கு, நீ அதை உணரக்கூடிய நேரம் வச்சு நீ சரியான இதுல வந்து நீ வரணும் அப்படிங்கிறச்ச நடந்து வந்துட்டே இருந்தோம். அப்ப அம்மா சில கேள்வி எல்லாம் கேட்டிருந்தா அதுக்குண்டான பதிலும் சொல்லிட்டே வந்துட்டே இருந்தேன். அப்போ இந்த சத்தம் இல்லாம வாங்கோ சொல்லிட்டு மறுபடியும் ஒரு வார்த்தை சொன்ன உடனே நாங்களும் பேசாம வந்துட்டு இருந்தோம். தூரத்துல வந்து ஒரு சாது உட்கார்ந்துருந்தார். அப்போ அவர் எதுக்கு, அதாவது அவங்க சொல்லி எனக்கு வந்து
ஒரு சில அறிகுறி சொல்லியிருந்தாங்க. இந்த மாரி என்ன கேட்டாலும் வந்து குடுக்குற மாரி இருக்கணும். பழங்களோ, பிஸ்கட்டோ, நாணயமோ எது கேட்டாலும் குடுக்குற மாரி இருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு நானும் சுதா சுதாரிச்சுட்டு நடந்து வந்துட்டுருந்தேன். அப்படி தூரத்துல இருக்கிறச்சு சாது உட்கார்ந்திருந்தார். அவர தாண்டி போயாச்சு. போனோனே அவர திரும்ப பார்க்கணும்ன்ட்டு என் மனசு தேடுது. சரி இப்ப திரும்பி பாருன்னு சொல்லிட்டு என்னோட சகோதரர் சொன்னாரு அத. மீனாட்சுந்தரமணியன் என்பவர் சொன்னார். திரும்பி பார்த்தா ஒரு சாது உட்கார்ந்திருந்தார். இவர நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே, எங்கேயோ பார்த்திருக்கேனேன்னு சொல்லிட்டு என்னோட உள்ளம் தேடிட்டே இருந்தது. கையில பார்த்தா விசிறி வச்சிருந்தார். கையில விசிறி வச்சிருந்தார். பக்கத்துல வந்து பைரவர் உட்கார்ந்திருந்து அதாவது அ பைரவர் வந்து வந்துட்டு இருந்தார். ஆக்சுவலி வந்து அவரு வந்துட்டு இருந்தார். பைரவர் வந்து வந்துட்டு இருந்தார். அவர பார்த்தோனே நான் அவ்வளவு தூரம் 10 ஸ்டெப் போயாச்சு. என்ன கூப்பிட்டு, "இங்க வா" அப்படின்னு கூப்பிட்டார். வந்தனோனே என் கையில வந்து பழம் வச்சிருந்தேன். "தா" அப்படின்னு சொல்லி கேட்டார். குடுத்தேன். குடுத்த உடனே அவரு இப்படி பார்த்துட்டு எனக்கு வேற எதுவும் கேட்கவும் எனக்கு தோணவும் இல்ல எனக்கு. வேற எதுவும் கேட்க தோணல. குடுத்த உடனே நமஸ்காரம் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு அமைதியாயிட்டேன். அப்ப தூரத்துல இருந்து ஒரு பைரவர் வந்துட்டு இருந்தார். பைரவர் வந்துருச்சு அவர் காதுல ஏதோ ஒரு சொல்றாரு அவர். காதுல வந்து ஏதோ சொல்றார். அது என்ன அது அந்த பைரவர் வந்து அவரு என்ன பார்க்குறாரு அப்படியே. மேலும் கீழுமா பார்த்து, "இப்ப போய்க்கோ" அப்படின்ட்டாரு அப்படியே. "செய்கால போய்க்கோ" அப்படின்ட்டார். போன உடனே ம் அந்த அந்த பைரவர் போன இது இந்த ஜடஜடன்னு தலைய அசைக்கும் அந்த காது அப்படிதான் பண்ணும் இல்லையா? அதுவே அது சுபலட்சணம் அப்படின்பா. அத பார்த்துட்டு உடனே அதுக்கப்புறம் போய் அது போ அப்படின்னு சொல்லி சொன்னோனே போயிடுத்து. திரும்ப வந்து திரும்ப அப்ப என் சகோதரர் சொன்னாரு, "இப்ப பார்க்காத திரும்ப ஒரு 10 நிமிஷம் 10 ஸ்டெப் கழிச்சு பாரு" அப்படி அவர் தான் என்ன கைட் பண்ணாரு. 10 ஸ்டெப் கழிச்சு பார்க்குறேன் வந்து சுவாமி என்ன பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்றாரு என்னைய. ஆசீர்வாதம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தான்னா அவரையும் காணோம். அந்த பைரவரையும் காணோம். அப்படி நான் பாட்டுக்கு இது யாரு இவர நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே, எங்கேயோ பார்த்திருக்கேனே சொல்லிட்டே இருந்து இப்படி யோசனையிலேயே வந்துட்டே இருக்கேன். நேரா ரமண மகரிஷி ஆசிரமத்துக்கு போனேன். அங்க வந்து கதவு இந்த பூஜை டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா. அப்ப நேரா இங்க ஒரு ஆட்டோக்காரர் தான் சொன்னாரு, "இங்க அம்மா இங்க சுவாமி இது இன்னொரு ஆசிரமம் இருக்கு." அவர் பேரும் சொல்லல எனக்கு. பேரும் சொல்லல. பட் எனக்கு தெரியவும் தெரியாது. நான் போன உடனே அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, நேரா அந்த சுவாமியோட ஃபோட்டோ அது இவர நான் எங்கேயோ பார்த்திருக்கேன். அப்பவும் எனக்கு தெரியல. ஏன்னா கிட்டத்தட்ட மணி வந்து 1:45, 2 மணி. நமக்கு எல்லாம் மறக்கக்கூடிய நேரமும், அது ஆனா அத சூட்சுமத்த உணரணும்னு சொல்லிட்டு சொல்லுவாரு எப்போதுமே. போயாச்சு இந்த இடது பக்கம் திரும்பி பார்க்கறச்ச பார்த்தேன்னா, நான் என்ன காட்சி பார்த்தேன்னா, பைரவ காதுல வந்து சுவாமி சொல்றத வந்து அதே ஃபோட்டோ சுவாமி விசிறி அதே இது அது இருந்தது. பார்த்த உடனே அப்படி பார்த்துட்டேன். அப்ப நான் அந்த அம்மா அங்க ஒரு அம்மா இருப்பா. பெரிய பெரிய அம்மா. அவள கூப்பிட்டு, "நான் ஒரு சுவாமிய பார்க்கலாமா? என்னோட திருமணம் அதாவது எனக்கு என்ன ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னன்னா, எனக்கு வந்து கல்யாண பாக்கியம் வேண்டி எனக்கு வந்து சன்னியாச தர்ம யோகம் எனக்கு. அது கிடையாது உனக்கு சொல்லிட்டு உனக்கு இல்லாத இருக்குன்னு ஒண்ணு காமிச்சவர் தான் மகான் அகத்தியர். திருமண பாக்கியத்த வந்து எனக்கு குடுத்தவரே அவருதான். அதனால ஒரு சாதுட்ட போய் நீ வந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொன்னோனே, அது பார்க்க வந்திருந்தேன். இவர நான் பார்க்கலாமாம்மா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க என்ன எல்லாரும் இப்படி பார்க்கதான் செஞ்சாங்க நீ. என்ன இப்படி பார்க்குற? எப்ப என்னன்னா எங்களுக்கு ஒண்ணும் புரியல. நான் வேற ஏதோ நம்ம கேட்டுட்டோமோ! அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறச்ச, அ எம் திரும்பவும் நான் கேட்கிறேன். இவங்கள நான் பார்க்கலாமா? பார்த்து இவர்ட்ட நான் ஆசீர்வாதம் என்ன வாங்கணும் அப்படின்னா, எனக்கு கல்யாணம் வேண்டி வந்திருக்கேன். பகவான்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். திருமண பாக்கியம் வேணும். அப்படி கேட்டு நான் ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னோனே, அப்போ பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட பேசினோனே, நாங்க இன்னொரு ஒரு அம்மா பெரிய அம்மா. அவங்களோட சீனியர் இருப்பாங்க போல. அவங்க வந்து சுவாமி வந்து சித்தியாகி காலம் ஆயிடுத்தே அப்படின்னாங்க. இல்ல நான் பார்த்தேன். இப்ப நான் பார்த்தேன். இப்ப நான் சுவாமிய பார்த்துட்டு தான் நான் உங்கள்ட்ட கேட்க வந்தேன். அதான் பார்க்க வரலாமா அப்படின்னோனே, எப்படி பார்த்தேன்னா, இந்த காட்சி தான் நான் பார்த்தேன் அப்படி சொல்லி சொன்னோனே, என்ன டைம் என்னங்கிறது கரெக்ட்டா அந்த டயத்துல தான் வந்து பகவான் அந்த இடத்துல வருவாராம். அந்த திருவண்ணாமலையில வந்து நீங்க எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து நித்தமும் வருவாராம். ஆனா யாருக்கு பாக்கியமோ அவாளுக்கு தான் காட்சி வரும். உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நேர்லயே பகவான் ஆசீர்வாதம் இது குடுத்துட்டாலே உங்களுக்கு, நீங்க எதுக்கு வந்து யோசிக்கணும். உங்களுக்கு திருமண பாக்கியம் உண்டு சொல்லிட்டு மாலை பிரசாதம், அப்புறம் அவரோட இது நெய்வேத்திய பிரசாதம் எல்லாம் குடுத்தா எனக்கு பரிபூர்ணமா உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு. நான் எதிரே பார்க்கல. எனக்கு அந்த சுவாமி வந்து அந்த காட்சி வந்து எனக்கு இன்னும் என் கண்ண விட்டு போகவே இல்ல. அந்த வேற ஒரு காதுல வந்துட்டு அது படபடன்னு அடிச்சது. பார்க்குறேன் அந்த இதுல அப்படி அப்படி ஒரு காட்சி. அப்ப நான் அப்புறம் தான் கேட்கிறேன், இவர் யாரு அப்படி?
சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். எனக்கு இன்னும் எனக்கு இன்னும் வந்து எனக்கு அந்த காட்சியை வந்து எப்போ இருந்தாலும் அது வந்து அந்த ஜென்மா வந்து நான் தேடாம நான் விட்டுட்டேனே. நினைச்சாலே போதும். ம். Think about this, brother. ம். That is enough. ம். It leads to the higher state. ம். முக்தி கிடைக்கும், ம். சக்தி கிடைக்கும். சந்தோஷம் ம். அதை நினைச்சா போதும். ம். சாமி நீங்க இங்க இருக்கிறாரு, காலபைரவர் வர்றாரு, ம். வீட்டுல இருக்கிறாரு, இதெல்லாம் அப்படி கொண்டு வரணும். ஆமா ஆ. ஆமா சுவாமியுடைய பிரசன்ஸ் ஆ. மைண்ட் பாடி எல்லாமே ஆக்டிவ் தான். ம். நான் யாரு அந்த சுரத்குமார பேரை கேட்டானாலே அவள்கிட்ட இது சொல்லி நான் சொல்லிடுவேன். ம். என்னுடைய அப்படியே முகமே ஆட்டோமேட்டிக்கா அதான் நீ என்ன உங்க முகம் இப்படி சேஞ்ச் ஆகுறது கேட்பா. தெரியலையே அப்படின்னு. இது அவர் உள்ள உணர்ந்து பேசுற சில. அப்புறம் எங்க தாயாருக்கு வந்து சில தாயார் சொன்னதுல சில வந்து கேட்க வருவா. கேட்க வரச்ச வந்து அவளுக்கு இதே மாதிரி வந்து அவ அது இந்த மாதிரி சுவாமி தான் நமஸ்காரம் பண்றாங்கிறது எனக்கு தெரியாது எனக்கு. உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து நீங்க ஒரு மகான் வச்சு நீங்க வழிபாடு பண்ற இல்லைங்க. அவரே வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவார். அப்படிங்கிறது எப்படி சொல்லுவாருங்கிறத வந்து நீங்க எந்த மகானை வச்சு வழிபாடு பண்றாலும் அவர் வந்து எனக்கோ அல்லது உங்களுக்கோ சொல்ல வருவா சொல்லிட்டு நான் வந்துட்டு ஆத்துக்கு வந்து இந்த டைம் தான் ஆத்துக்கு வந்துட்டேன். வரத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா 2 பட்டர்ஃப்ளை, 2 பட்டாம்பூச்சி, 2 ம். இன்னைக்கு கரெக்டா கரகோரம் வந்தாச்சு. அதுல பட்டர்ஃப்ளை வந்து சாமி கருணை. அப்போ இது எது நடக்கணுங்கிறத அவரு நிச்சயிச்சுட்டாரு. வாஸ்தவம் இவ்வளவு போல முடிஞ்சது உலகத்துல யாருக்கு சாமி என்ன சொல்லுவாருன்னா, we are feeling the body waste of your time and chant it all the time. அதே போல உங்களுக்கு அவரே வந்து காட்சி கொடுத்தாரு. சந்தோஷம். சமாதியான பிறகு ம். சமாதிக்கு பிள்ளைகளுக்கு அப்படி காட்சி கொடுத்தாரு, இப்படி கொடுத்தாருன்னு எல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு அவர் சித்தியானது தெரியாது. எனக்கு தெரியாமே தெரியும். சித்தியான்னு தெரியாது. நீ வா, அவர்தான் மகான் தான், அவர்தான் பிரபுதான் சொன்னார் எனக்கு. இப்போ போய் ஒரு மகான்கிட்ட போய் வந்து சாதுட்ட பேசாங்க, அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினா மட்டும்தான் இது உனக்கு உண்டு அப்படின்னு. யாரு தெரியல, நாங்களும் இப்படி வழியெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். யாரு யாருக்கு எப்படி எப்படி இருப்பார், எப்படி இருப்பார், எப்படி வருவாங்க, அந்தரியாமையா போயிடுவாளோ அப்படி சொல்லிட்டு போய் எவ்வளவு வந்து ஒரு கட்டத்துக்கு மேல வந்து அமைதியாயிடுது உள்ளம். அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிச்ச உடனேதான் தெரிஞ்சது சத்தம், வளையல் சத்தம்லாம் கேட்கக்கூடாது, கொலுசு சத்தம் கேட்கக்கூடாது, இப்படிலாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது அந்த உண்டு எங்களுக்கு. அப்படியே பார்த்து நடந்து வந்தோம். ஆனா எனக்கு அவர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் யோசிச்சுட்டே நடக்கிறேன். இவரை எங்கேயோ பார்த்திருக்கேனே. அதுக்கப்புறம் ரமண மகரிஷி ஆசிரமத்தை என்னை கூட்டிக்கிட்டு இருந்திருக்கலாம். ஏன்னா அங்க வந்து எனக்கு சுவாமி பூஜை டைம் முடிஞ்சிருக்கு அப்படின்னா. இப்ப நேரா வந்து இங்க விட்டு இன்னும் அந்த ஆட்டோக்காரருக்கு அவருக்கு தெரியல. அவரும் அந்த பதில் அந்த வார்த்தை ஒண்ணுமே சொல்லல. அவரோட நாமம் எதுவுமே சொல்லல. சொன்ன அதுக்கப்புறம் வந்து நான் உள்ள போனோம்னா தெரிஞ்சது. அம்மா இவரை நாம எங்கேயோ பார்த்திருக்கோமே சொல்லிட்டே தான் உள்ள வர. அதுக்கப்புறம் தான் பாத்தேன்னா கருணையோட பார்த்தாரு, பேசுவார். கலர் வந்து அந்த இந்த வாசல்ல படுத்துட்டு இருக்கேன் அந்த கலர் தான். அந்த கலரே தான். இந்த இந்த சாக்லேட் கலர் அந்த கலர் தான் அது. அதுக்கப்புறம் அந்த வருஷம் தான் எனக்கு திருமண பாக்கியம் எனக்கு. அது மட்டுமில்ல, அவங்களுக்கு இந்த விதலாபுரத்துக்குள்ள பாண்டவங்களே ஒரு கூட கைநீடி அதே கிடையாது. அப்ப அதான் எழுதிச்சிட்ட பாலகுமாரன் சொல்லுவார், பூர்வ ஜென்ம புண்ணியம் இது உன்னை கண்டது, இது போன ஜென்மமா தெளிவில்லை. சாமிக்கும் உங்களுக்கு சந்தோஷம். திறமைகள் ஜானகிராம சந்தோஷம். 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 என்ன கொடுப்போங்க கொடுப்போம். பூர்வ ஜென்ம புண்ணியம் கண்டது, போன ஜென்ம வாசனைகள் மனமறியா மொழியிலே பேசுங்க. நீ பாத்துங்க, வழியில பேசுற அவரு பாக்குறாரு. அந்த நாய் காலபேரவை இருக்கிறார். மனமறியா மொழியிலே பேசி மரணத்தின் மரபு. சந்தோஷம். சந்தோஷம். என்ன சொல்லுவோம், திரும்பவும் எனக்கு என்ன ஹெல்ப் சாமி பண்ண. சந்தோஷம். சந்தோஷம். ஆஞ்சநேயர் பார்த்த உடனே எனக்கு அந்த ஒரு தாட் அவனை தவிர வேற எதையும் நான் கிடையாது. கோயிலுக்கு போவாங்க, அந்த தாட் வராது. அதனால எப்பயும்
நிச்சயமா. இந்த இது மண்டல மண்டல கூட பேசிட்டேன். எல்லா டிவிலையும் பேசிட்டாங்க. நான் பண்ணது என்ன நீங்களே தனி பெருமான் எல்லாம் சேர்க்கிறார். எதுக்கு பார்த்தீங்கன்னா காஞ்சல் நாடுக்கு போறதுக்கு சாமி இது ஒரு 4500 முடியாது அவருக்கு அப்பா பொன்னியாயி சரி. பாடிட்டு உள்ள போனோம். You are deputed for that work. Go there. அங்க போய் அந்த உதயத்தை வாங்கிக்க. இதே மண்டையில கொண்டு ஏத்தாது. சரி சரி. பிச்சைக்காரனுக்காக வேண்டி வந்தவன். சரி சரி. ஜம்மால இருக்கட்டும். இருக்கிறது இல்ல கொடுக்க சொல்றாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா அவரு இந்த மாதிரி பண்ணிட்டாரா உங்களுக்கு காட்சி You are deputed for this network. You can do anything. ஆனா உன் மனசுல ஓட முடியும். அதான் சொல்லு. அதே திருப்பி